லவ் வந்து இருக்கும் ஒன்றும் இவதான் எனக்கு எல்லாமே. ஸோ நான் இங்க வந்து கிரியேட்டிவ்னா என்னோட ஹேட்டர்ஸ். இப்போ உங்ககிட்ட ஒரு 3 கொஸ்டின் வந்து உங்க லைஃப்ல வந்து டெடிகேட் பண்ணனும்னா யாருக்காக டெடிகேட் பண்ணுவீங்க? நான் வந்துட்டு என் அம்மாக்கு தான் சொல்வேன். அப்படி வந்து அம்மாக்கும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கா. எதனால அம்மாக்கு சொல்லுவீங்க? அம்மாக்குன்னா எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும். லவ் யூ சொல்றேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மிஸ் யூனா என் ஃப்ரெண்ட்ஸையும் நான் படிச்ச இன்ஸ்டியூட் இப்ப முடிச்சுட்டு வந்த இன்ஸ்டியூட்டை சொல்லுவேன் மிஸ் யூ. உங்களுக்காக மிஸ் யூ சொல்லுங்க. கிரியேட்டிவ்னா என்னோட ஹேட்டர்ஸ் சில பேர் இருக்காங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படி என்ன பண்ணாங்க அவங்க? ஹேட் பண்ணிருக்காங்க. ஹேட்டிவ் யாரும் இல்ல, யாராவது வந்து இருப்பாங்க இந்த மாதிரி என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி யாரா வந்து இருப்பாங்க. ஹேட்டிவ்ல யாருமே இன்ஸ்டிடியூட்டா சார் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். படிக்கிறீங்க? இல்ல, படிச்சு முடிச்சு ஒர்க் வந்துட்டோம். நான் படிச்ச இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எதனால? அது கோவில் மாதிரி. கோவில் மாதிரி எமோஷனலா கனெக்ட் ஆகுற. எங்க சார் ரொம்ப நல்லா. லவ் யூனா யாருக்கு? லவ் யூனா அது அவருக்கு தான். சாருக்கு தான். சார் லவ் யூ வந்து நான் எங்க அம்மாக்கு டெடிகேட் பண்றேன். அம்மா ஐ லவ் மை மதர். ஓகே. எதனால அம்மாக்கு பண்ணுவீங்க? அம்மானாலே பிடிக்கும். யாருக்கு பிடிக்காத? நாய் பூனை கூட பிடிக்கும். அம்மா மிஸ் யூ வந்து என்னோட ஃபேமிலி டெடிகேட் பண்றேன். ராமண்ணா, சந்தோஷ், அஜித் அண்ணா, எல்லாருக்குமே. அண்ணா ஃபேமிலிக்குனா எதனால ஃபேமிலிக்கு? இவங்க எல்லாருமே ரீசன்ட் டேஸ்ல இவங்க எல்லாருமே எனக்கு க்ளோஸ். சோ அது இல்லாம என் லைஃப் இப்போ கொஞ்சம் நல்லா போகுது அப்படின்னா இவங்களா இருக்காங்க. ஓகே ஓகே. இவங்களெல்லாம் வந்து நான் மிஸ் பண்ண போறேன். அதனால நான் வந்து சூப்பர். ஐ ஹேட் யூனா வந்து யாருக்குமே இல்ல bro. அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. சொல்லுங்க. சீரியஸா என்னையும் நான் ஹேட் பண்ணத அளவுக்கு நான் எதுவும் பண்ணிக்கல. அதனால நேட்டிவ் ஆக்ட். அப்படிங்களா? ஓகே. थैंक यू. ஹேட் வந்து எனக்கு டியூஷன் தான். ஆக்சுவலா டியூஷன் எல்கேஜில இருந்து நான் டியூஷன் போறேங்க. இதெல்லாம் நீங்க யாரும் நம்ப கூட மாட்டீங்க. எல்கேஜில இருந்து என்ன எங்க மேம் வந்து எங்க அம்மா என்ன துரத்தி விட்டுட்டாங்க. லிட்டரலி ஸ்கூல்ல இருந்து பரவாயில்ல ஏபிசிடி படி 1 2 3 படி அந்த மாதிரி துரத்தி விட்டாங்க. 4 o'clock எனக்கு டியூஷன். 4:01 நான் வந்தா கூட என் முட்டி பெயின் பண்ணும். அப்படியா? ஸ்கூல் ஹோம்வொர்க் கூட நான் பண்ண மாட்டேன். டியூஷன் ஹோம்வொர்க் வீட்டுக்கு வந்தா கரெக்டா பண்ணுவேன். டியூஷன் ஹோம்வொர்க்லாம் அது இருக்கு. நான் பிடிக்காம போனது. ஸ்கூல் கூட லீவ் போடுவேன், டியூஷன் லீவ். டியூஷன் தான் ஒரு ஃபர்ஸ்ட். ஆனா எனக்கு அந்த டியூஷன் ரொம்ப பிடிக்கும். இன்னமும் நான் அந்த டியூஷன் கூட கான்டாக்ட்ல இருக்கேன், மேம் அண்ட் சார் கூட. அதனால அவங்கள பத்தி அவங்களா எனக்கு அந்த டியூஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு ஹேட்டும் அவங்க தான். ஏன்னா என்ன வந்து சின்ன வயசுல நிறைய படிக்க வச்சாங்க. அதனால பிடிக்காது. ஏன்னா எனக்கு வந்து அவங்க எதுக்கு பிடிக்கணும், எனக்கும் அந்த சாருக்கும் ஒரே நாள்ல பர்த்டே. அதனால எனக்கு அந்த மேம் நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஆமா, அந்த சார் நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அதனால எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். லவ் வந்து பேரண்ட்ஸ் தாங்க. இது வரைக்கும் ஒன்னும் நடக்கல. அப்படிலாம் இல்ல. இது வரைக்கும் லைஃப்ல ஒண்ணும் நடக்கல. இனிமேல் நடந்தா பார்ப்போம். அதனால லவ் வந்து பேரண்ட்ஸ். மிஸ் வந்து என்னோட தாத்தா வந்து ரீசெண்டா இறந்துட்டாரு. ஸோ அது வந்து எங்க கூட போய் தான் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபேமிலியில ஒரு இது கான்செப்ட்ஸ் இருக்கு. அது வந்து நாங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் போன தனியான ட்ரிப்ல இந்த மாதிரி ஆச்சு. ஸோ அதனால மிஸ் வந்து என்னோட தாத்தா ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அவ்வளவுதான். லவ் பண்ற ஆப்வியஸா பேரண்ட்ஸ் தான். லைக் பேக் போனே அவங்க தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே. லைஃப்ல எதுனாலும் நம்மளோட பேக் போனா அவங்க தான் இருப்பாங்க. ஏதாவது டெசிஷன் எடுக்கணும் இல்லை அடுத்த ஸ்டெப் நம்ம லைஃப்ல போகணும் அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே யார ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு லவ்வர்ஸ் யாரா இருந்தா யார்கிட்ட நம்ம சஜஷன் கேட்டாலும் பேசிக்கா மெயினா நம்ம போய் ஃபைனலா கேட்கறது பேரண்ட்ஸ் தான். ஸோ பேரண்ட்ஸ் இல்லாம எதுவுமே கிடையாது. ஸோ பேரண்ட்ஸ் தான் நான் எப்பயுமே நம்மள விட்டு போனாலும் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் தான் மெயினா. ஐ லவ் தெம் ஸோ மச். அண்ட் ஹேட் பண்றது ஆக்சுவலா இவங்க வந்து என்னோட வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ இவ இல்லாம நான் இல்லவே இல்லை. நான் ஒரு 1 year காலேஜ் முடிச்சுட்டு 1 year நான் பெங்களூர்ல இருந்தேன். ஸோ அதில் ரொம்ப மிஸ் பண்ணேன். அண்ட் நாங்கள் ரொம்ப க்ளோஸ். அப்படின்னு பார்த்தா நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். ஒரு 12th standard 11th லைக் ஒருத்தங்க எங்க லைஃப்ல இருக்காங்க. ஸோ அவங்கள அது வந்து XXX அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அவங்களால வந்துட்டு நாங்கள் 2 years பேசாம இருந்தோம். லைக் இட் வாஸ் ரொம்ப சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான்.
அது வந்து ஆனா அவளுக்கு மேபி அது பெருசா தெரிஞ்சிருக்கலாம். என்னை பொறுத்தளவு உண்மை தெரிஞ்சனால இட் வாஸ் ஸோ ரொம்ப சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ அந்த பர்சன் என் லைஃப்ல அதுக்காக நான் ரொம்ப ஹேட் பண்றேன். பெங்களூர்ல நான் இருக்கும்போது லைக் லாஸ்டா நான் ஒரு 2 months ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப சந்தியான்னு சொல்லிட்டு, ஸோ அவளை இப்போதைக்கு நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அப்படி டக்குன்னு மைண்ட்ல வரான்னு கேட்டா அவளை ரொம்ப மிஸ் பண்றேன். பக்கத்துலயே இருக்காங்க. இவதான் எனக்கு எல்லாமே. ஸோ நான் இங்க வந்துட்டேன்னா சொல்லி முடிச்சிக்கலாம், தப்பிச்சிக்கலாம். அதுக்காக அதுதான் இப்ப வீட்டுக்கு போகும்போது நான் தான் கூட்டிட்டு போவேன். இல்ல இவளை நான் எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதனால அந்த ஒரு கான்ஃபிடென்ட் நீங்க சொல்லி தப்பிச்சாச்சு. லைஃப்ல கண்டிப்பா நான் இவளை மிஸ் பண்ண மாட்டேன். மிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் மிஸ் பண்ண மாட்டேன். லைக் எனக்கு இப்போ டக்குன்னு மைண்ட்ல வர்றதுன்னா நான் அங்க இருந்துட்டு உடனே லைக் 2 monthsல தான் அவ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனா. நான் 1 year பெங்களூர்ல இருந்தேன். என் ஆஃபீஸ் மேட் தான். ஸோ இங்க வரும்போது அவ ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா. எனக்கு லாஸ்டா இங்க வரும்போது அவ தான் கூட வந்தா. இப்பயும் கேட்டா நான் அவளை மிஸ் பண்றேன். இவன் என்னோட இவள கோச்சிக்கலாம் மாட்டா. இவளை எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டேன். அவளை வந்து ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவளை மிஸ் பண்ணணும்னு இருந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணேன்.